நிப்டி 25,000, சென்செக்ஸ் 82,000 மார்க்கெட் கடந்துருச்சு. ஆனால் 90% இன்வெஸ்டர்ஸ் இன்னும் மார்க்கெட் டவுன் ஆகும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. இன்னைக்கு இந்த ராலிக்கு என்னதான் முக்கியமான காரணங்கள்ங்கிறத டீட்டெயில் அலசலாம். நான் உங்கள் ஃபின்னெக்ஸ் இந்தியா சதீஷ். 4-5 மாசமாவே தடுமாற்றி இருந்த இந்திய பங்கு சந்தைக்கு இன்னைக்கும் ஒரு முக்கியமான நாள் தான். ரீசனாக நடந்த பாகிஸ்தான் வாருக்கு பிறகு அகைன் ஒரு மார்க்கெட் ராலியை இன்னைக்கு மார்க்கெட் பார்த்துருக்கு. 1200 புள்ளிகளுக்கு மேலே சென்செக்ஸ் ஏற்றத்தையும் பார்த்தோம். அரௌண்ட் 400 புள்ளிகள் நிப்டியில் ஏற்றத்தையும் பார்த்தோம். ஆனால் இன்னும் பெரும்பான்மையான இன்வெஸ்டர்ஸ் மார்க்கெட்டுக்குள்ளால வராமல் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அவங்களுக்கு இந்த பயம் இருக்கு? அவங்க நினைக்கிற மாதிரி மார்க்கெட் விழுறதுக்கு சான்சஸ் இருக்கான்னா இது எல்லாமே வதந்திகளோட அடிப்படை தான். இந்த வதந்திகளை பார்த்துட்டு மார்க்கெட் இறங்கும்போது வித்துட்டு மார்க்கெட் ஏறும்போது இன்னும் விழுன்னு சொல்லி அவங்க வெயிட் பண்ணுவாங்க. இதுதான் அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்துக்கு தடையா இருக்கக்கூடிய முக்கியமான காரணம். நம்பிக்கைக்கு பின்னால தான் எப்பவுமே வெல்த்தை கிரியேட் பண்ண முடியும். இதுதான் வாரன் பஃபெட் எப்பவுமே நல்ல ஃபண்டமெண்டல் ஸ்டாக்ஸை வாங்கி லாங் ரனுக்கு நீங்க சிட்டிங்ல இருந்தால் தான் உங்களுக்கு காம்பவுண்டிங் ரிட்டர்னை நீங்க அனுபவிக்க முடியும்னு சொல்றாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க டெய்லி நியூஸஸ் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறதில்ல. நல்ல ஸ்டாக்ஸ் ஃபண்டமெண்டலாக லாங் டைமுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்த்து மட்டும்தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஷார்ட் டைம் நடக்கக்கூடிய மார்க்கெட்டுடைய ஏற்றத்தையோ அல்லது இறக்கத்தையோ அவங்க ஸ்டாக்ஸும் அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவும் பாதிப்படைஞ்சிடக்கூடாதுங்கிறதுல அவங்க ரொம்ப கவனமாக இருக்காங்க. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய 100 ரூபாயோ 1000 ரூபாயோ 10,000 ரூபாயோ கன்சிஸ்டன்சி கொடுத்தீங்கன்னா அதுதான் லாங் ரனில் நல்ல ஒரு ரிட்டர்னை ஜென்ரேட் பண்ணும். இன்னைக்கு மார்க்கெட்டில் டாப் கெய்னர்ஸாக இருக்கக்கூடிய ஹீரோ, JSW, டாடா மோட்டார்ஸ்லாம் 4-6% ஏறி இருக்கு இல்லையா? இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ரீசெண்டான நாட்களில் நல்லாவே ஃபாலோ ஆயிருந்துச்சு. அரௌண்ட் 20%-30% டவுன் ஆன ஸ்டாக்ஸ் தான் திரும்பவும் பாசிட்டிவ் சைடில் திரும்ப ரீகெயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பேஷன்ஸுங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்டில் முக்கியமான ஒரு கீங்கிறத எப்போவுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட்டில் கரெக்டான ஸ்டாக்ஸை கரெக்டான மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வாங்கி லாங் ரனுக்கு உட்கார பழகிக்கோங்க. என்னதான் இருந்தாலும் இது முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ், நாட் ரெக்கமெண்டேஷன். See you tomorrow, another super topic.